அனைவருக்கும் வணக்கம். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான பொருட்கள் போட்டுகிட்டே வந்திருக்கோம். இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம். ஸோ இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பொருட்கள் தான் போட்டுட்ருக்கோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முறி வெண்கலத்தினால செஞ்ச நெய் ஜாடி. ஸோ இந்த வெண்கலத்தோட தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பிடிக்காது. ஸோ இதில் நம்ம நெய் ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால இது ஏர் டைட்டாகவும் இருக்குது, பச்சை பிடிக்காமையும் இருக்கும். ஸோ அதுக்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த உலோகம் தான் இது. இது வந்து முறி வெண்கலம். அந்த நெய் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த க்ரீன் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த தன்மை இதில் இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளி ஈயம் வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க. ஸோ ஈயம் வந்து எப்போதுமே பச்சை பிடிக்காது. ஸோ அந்த கண்டென்ட்டில் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இது இடியாப்பச்சி, ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடியது. வெண்கலத்தில் உள்ள இடியாப்பச்சி பாருங்கள். இது நல்லா எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ வெயிட் இருக்கும். ரொம்ப ஹெவி பீஸ் இது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா தகடு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக 1 kg வெயிட் இது. சில பேர் கூட அடிச்சிருக்காங்க. ரொம்ப பழைய பொருள். அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு தான், பழைய விளக்கு. இந்த மாதிரி அரும்பு இருக்கும். இது ஒரு சின்ன பாக்ஸ். இது என்னென்னா இடியாப்பச்சி. இது இப்படி சுற்றுற மாடலு. இதில் பாருங்கள் எத்தனை வில்லைகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 3, 2, 5 வில்லைகள் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தளையிலே நம்ம எப்படி மேலே மாட்டுற ஹேங்கர், ஷர்ட் மாட்டிக்கலாம் நம்மள அழகாக, இல்லைனா கீ செயின்ஸ் ஏதாவது மாட்டிக்கலாம். ஸோ செவுத்தில் இப்படி ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு கீ செயின் மாட்டிக்கலாம், இல்லை ஒரு ஷர்ட் மாட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாயசம் வைக்கிற பாயச உருளி. ஸோ இதில் பாயசமும் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ளவர் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளோடு வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே ரேர் பீஸ் தான் அது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன பேலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீன்டாக இருக்குது பாருங்கள். நல்ல பிராண்ட்ஸ் இது. சும்மா லைட்டாக நீங்கள் அப்படி தட்டினாலே அந்த சவுண்டு வரும் உங்களுக்கு. சின்ன லோட்டா. இது வந்து லோட்டான்னு சொல்லுவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதிலே மினி சைஸ் பாருங்கள், ரேரு. இது வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிற கொத்து. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரொம்பவே கனமாக இருக்குது. 2 இருக்குது. இது வந்து ஒரு பேஷன் மாதிரி மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கிச்சன்ஸில் நம்ம வந்து தேவைப்படுறதுலாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. 1 kgக்கு மேலே வெயிட் இருக்குது. அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு, குமிழ் வச்ச பக்கெட். இது வந்து ஸ்மால் சைஸ் பக்கெட். பாருங்கள், ஒரு ஜீனி இந்த மாதிரி ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது மாட விளக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு மினி டம்ளர், ஒரு 100 ml பிடிக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ் டம்ளர். இங்கே பாருங்கள், பழைய லட்டு கிருஷ்ணர். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உள்ளது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்டு கிருஷ்ணர். அடுத்தது காமதேனு. அன்னபூரணி. இது சமைக்கிறதுக்கு, நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, ஸ்வீட் செய்கிறதுக்கு உள்ளது. சீலோடு இருக்கக்கூடிய வெள்ளோடு வெண்கலம். இந்த வெண்கலம்லாம் கிடையாது, இப்போ வரதே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன். 1, 2 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஒரு பொருள் 2 பொருள். இந்த வெள்ளோடுங்கிறது இதோட பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம மண் சட்டி இருக்கு இல்லையா, அந்த மண் சட்டி மாதிரி இது வச்சோடனே ஃபுல் சர்ஃபேஸுமே சூடேறும். நம்ம வெண்கலம் என்ன பண்ணோம்னா பாட்டமில் சூடேறி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதேமாதிரி சூடு பொறுமையாக கிடக்கும். இது அப்படி கிடையாது, உடனே ஃபுல் சர்ஃபேஸும் சூடேறும். அப்படி சூடேறும்போது ஈவனாக எல்லா சைடும் சூடு பரவுறதுனால நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் பிராண்ட்ஸு. இந்த பருப்புருளி பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் சேஃபாக இருக்கும். நார்மல் பிராண்ட்ஸு.
அதே மாதிரி வெங்கல பானை, இது தண்ணி வந்து ஒரு 3 லிட்டருக்கு பிடிக்கும். ஸோ 1 kg ரைஸ்க்கு மேலே இதை நம்ம வடிக்கலாம். ஸோ பொங்கல் வைக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். பியூர் பிராண்ட்ஸு. இது மாதிரி கேரியர் பாருங்கள், டிஃபன் கேரியர். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த டிஃபன் கேரியர். இது நம்ம ஐயப்பன் கோயில் நார்மல் விளக்கு தான், அது ரெண்டும். நம்ம பூஜைக்கு உள்ள இந்த கிளி சொம்பு, காப்பர் சொம்பு, கிளி சொம்பு பூஜைக்கு உள்ளது, நல்லா ட்ரெடிஷ்னல் சொம்பு. அதே மாதிரி பிராண்ட்ஸு கூஜா பாருங்கள், பாலிஷ் பண்ணியிருக்கு. இன்சைடும் பாலிஷ் பண்ணியிருக்கு, அவுட் சைட்லேயும் பாலிஷ் பண்ணியிருக்கு. ரெடி டு யூஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பூஜா. இந்த மாதிரி பாருங்க, பனிக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் டெக்கரேட்டிவ் பீஸாக. பாதம் வச்ச டம்ளர் பாருங்கள், லெக் டம்ளர். அடுத்து இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 150 years பிஃபோர் உள்ள பானைங்க பாருங்கள். அந்த பழைய எழுத்துக்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து வரும்பு இருக்கும் இந்த பானையில், உள்ளுக்குள்ளேயும் க்ளீன்டாக இருக்குது பாருங்கள். பியூர் வெங்கல பானை எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து டம்ளரில், முறி டம்ளர்லே ஐஸ் டம்ளர். இந்த கீ பாட்டு, இந்த பிளேட்ஸ்லாம் காமிப்போம் இல்லையா, முறி, இந்த கும்பாலாம் காமிப்போம் இல்லையா, அதே இதிலே டம்ளர் போட்டிருக்காங்க பாருங்கள். முறி, பியூர் முறி டம்ளர். அப்படியே பாலிஷ் அடித்து வச்சிங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி செட்டுப்படி, ஃபுல் செட்டுப்படி. இதுவுமே பிராண்ட்ஸு கிண்ணம். அப்புறம் நம்ம சந்தனம் வைக்கிறதுக்கு ஒரு சந்தன பேலா, முறி கப்பு. இது பிராண்ட்ஸ் டம்ளர். அந்த கொத்துலேயே 2 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது 4 கொத்து ஈயம் ஊசி பாலிஷ் பண்ணியிருக்கு. ஒரு 4 வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் அதில். இது வந்து கீ பாட்டு பாருங்கள், எல்லாம் அழகாக இருக்குன்னு. இதுவுமே முறி வெங்கலத்தில் உள்ள கீ பாட்டு. சுற்றிலும் வரும்பு கட்டியிருக்கும், நல்லாயிருக்கும். பூஜா, இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கூடிய எண்ணெய் வாளி. பால் வாளியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈயம் ஊசி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இந்த வாளி. அதே மாதிரி பாருங்கள், இஞ்சி பூண்டு இடிக்கிறது பாருங்கள், வெங்கலத்தில் உள்ளது. ஸோ இவ்வளோ பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு இந்த பொருள் வேணால் இந்த பொருள் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த பொருள் வேணால் அந்த பொருள் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடும்போது அந்த பொருளோட வெயிட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு நான் பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.